தானக்கா முக்கியம். அவன் எண்ணத்தை உடைச்சு அவனை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழையணும். அதுக்காக இந்த மாதிரி எத்தனை சாரி வேணாலும் கட்டலாம். இப்படி ஒரு புடவை எடுத்து காட்டினா நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன். அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு சஞ்சய் நினைக்கிறாரு போல. அது கூட புரியாத முட்டாளா நானு. அப்படியா கதை? நான் அப்பவே நினைச்சு நிறைஞ்சுனா எல்லாம் அந்த குட்டிச்சாத்தனோட பிளானா இருக்கும். நம்ம பேசினது அது கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்கட்டும், என்ன பண்ண முடியும் அதனால? இந்த தம்மா துண்டு வாண்டு அதுக்கே அவ்வளோ இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு நாள் கட்டுற புடவையை விட வாழ்நாள் முழுக்க வாழ போற வாழ்க்கை தான்க்கா முக்கியம். இப்ப நான் சொன்னதை நினைச்சு 2 பேரும் ஷாக்ல இருப்பாங்க. உன்னை என்னமோ நினைச்சேன்டி, வேற லெவல் டி நீ. சஞ்சய் உன் கழுத்துல தாலி கட்டுறத எவனாலையும் தடுக்க முடியாது. சரி சரி வா. என்னன்னு இப்படி ஆயிடுச்சு? விடுங்க பீம்பாய், வேற ஏதாவது பாயிண்ட் கிடைக்காமல போயிடும். ஒரே ஒரு ஐடியால நம்ம மனசை விட்டுற கூடாது. பாத்துக்கலாம். நம்ம திட்டத்தை எதுவும் லீக் அவுட் பண்ணிடலையே. அதெல்லாம் பண்ணல. ஆனா அவளே கண்டுபிடிச்சிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். அப்போ இதோட பெருசா ஏதாவது யோசிக்கணும். யானைக்கே அடி சறுக்கும் போது நமக்கு சறுக்காதா? டோன்ட் வரி பீம்பாய், எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடலாம். சரி. வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். உங்க மேனேஜர் கிட்ட பேசியிருந்தோம். ஸ்கூல் யூனிஃபார்ம் பல்க் ஆர்டர் கொடுத்திருந்தோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேடம். உள்ள வாங்க. வாமா. வாங்க. வாங்க மேடம். இதான் மேடம், மொத்தம் 1000 மீட்டர் மேடம். இது பியூர் காட்டன் தானே? பியூர் காட்டன் தான். எனக்கு தினமும் குழந்தைங்க ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்க போற ட்ரெஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கணும். இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்க செலவுல யூனிஃபார்ம் எடுத்து தரது மட்டும் இல்லாம இவ்வளவு குவாலிட்டியா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, பெரிய மனசுதான் மேடம் உங்களுக்கு. இதுல என்ன இருக்கு? என் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் என் பசங்க மாதிரி தானே. அவங்க தரமா உடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷம் மேடம். துணி ஃபர்ஸ்ட் கிளாஸான காட்டன் தான் மேடம். டவுட்டே வேணாம் மேடம். வேற ஏதாவது பாக்குறீங்களா மேடம்? அம்மா, நிலாவுக்கு ட்ரெஸ் பாப்போமா? நிலாவுக்கு ஒரு நல்ல பாவாடை சட்டை, உனக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை எடுத்தே ஆகணும். நிலாக்கு மட்டும் எடுப்போம்பா, எனக்கு எதுக்கு? உனக்கு இருக்கிற வேலையில நீயே எப்போவாதான் இந்த மாதிரி கடைக்கே வர, அப்பவும் ட்ரெஸ் எடுக்காம போன எப்படிமா? உனக்கு புடவை எடுத்தே ஆகணும், அவ்வளவுதான். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு வேஷ்டி சட்டை எடுப்போம். சரிம்மா. கிட்ஸ் செக்ஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பாருங்க மேடம். சரி, ஓகே, வாங்கப்பா. போலாமா? எப்படிக்கா இருக்கு? இந்த சேலைக்கு போய் ஓகே சொல்லிருக்க பாரு. உன்னை என்ன சொல்றதோ. வா. வா அத்தை. எப்படி இருக்கு மாமா? என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தான் தெரியுது. மத்தவங்க கண்ணுக்கு எப்படின்னு தெரியலையே.
கண்டிப்பா எல்லாரும் புடவைய பத்தி பேசுவாங்க ஆண்டி. சூப்பர். யார் கேட்டாலும் என் மாமாவோட செலக்ஷன் கெத்தா சொல்லுவேன். அத்தை, நீங்க எதுவும் சொல்லல? உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும் போது நான் என்னம்மா சொல்றது? இதையே முகூர்த்த புடவையா எடுத்துக்கலாம். அக்கா, அவர் அந்த நிலா கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சிரிக்கிறார்ல, அதை நிறுத்தணுமே. விடு விடு. உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்ட் எல்லாமே மொத்தமா காணா போயிடும். நிரஞ்சனா, அத்தை, நீ போய் புடவைய மாத்திட்டு வாமா. அடுத்து பரிசு புடவைய பார்க்கலாம். சரிங்க அத்தை. போ. நான் போய் புடவைய மாத்திட்டு வரேன். பீம்பாய், கிட்ஸ் செக்ஷனுக்கு இன்னொரு ரவுண்ட் போகலாமா? சரி போலாமே, வா. கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பார்டர் சூப்பரா இருக்குதே. பீம்பாய், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். ஓகே வா. என்னப்பா, எனக்கு புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிறீங்க? அதான் பட்டு புடவை செக்ஷன். உள்ள வாங்கப்பா. மா, நாம இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். இப்ப கிளம்பலாமா? இது ரொம்ப சின்ன உலகம்பா. இவங்களுக்காகலாம் நம்ம ஒதுங்கி போக முடியாது. எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யாரோ நாம யாரோ. அவங்க போற இடத்துக்கெல்லாம் நாம போக மாட்டோம்னு சொன்னா நாம எங்கேயும் போக முடியாது. வாங்க. அப்பா, வித்யாடா, ஐயோ, இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தா? அந்த குட்டி சத்தம் வேற இங்க இருக்கே. எப்படியாவது அவளை இவ கண்ணுல இருந்து காப்பாத்தணுமே. ஐயோ, பாத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்ந்துருவாங்க. வேற கலர் காட்டுங்க. இவங்க எதுக்குக்கா இங்க வந்திருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல. வேணும்னே வந்திருப்பாங்களா இல்ல எதர்ச்சியா வந்திருப்பாங்களா? தெரியலையே.
நிரஞ்சனா, அத்தை, பக்கத்துல வாமா. ஏய் போ. முகூர்த்த புடவை சஞ்சய் செலக்ட் பண்ணதாவே இருக்கட்டும். ஆனா பரிச புடவை என் மருமகளுக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அத காட்டு. ஏமா அந்த புடவை எடுமா. எடுக்கிறேன். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அத்தை. உங்க செலக்ஷன் எப்பவுமே சரியா தான் இருக்கும். செம்மையா இருக்கத்த. அத கொடுங்கப்பா. எனக்கு கூட நீங்க இப்படிலாம் ஒரு புடவை எடுத்து கொடுத்ததே இல்ல. உங்க சின்ன மருமகளை ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறீங்களா? நிரஞ்சனா எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் ஸ்னேகா. இந்த குடுப்பனெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதத்த. எல்லாருக்கும் கிடைக்கும் ஸ்னேகா. ஆனா அதை வச்சு வாழ தெரியணும். ஆனா அது சில பேருக்கு தெரியறதில்ல. ஆமா அத்தை, கரெக்டா சொன்னீங்க. நீ என் வீட்டு மருமகளா வாழணும்னு உனக்கு எழுதியிருக்கு நிரஞ்சனா. ஆனா நாங்க தான் அதை புரியாம இருந்திருக்கோம். அந்த புடவையை காட்டுங்க. நீ நம்ம வீட்ல தான் இருக்கும். ஆனா அந்த பளபளப்பு 4 நாள்ல பல்ல இழிச்சிரும். இது அந்த புடவையும். 2 புடவைக்கும் பில் போட்டுருங்க. சரிங்க மேடம். அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை பார்க்கணும். எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் மேடம். சரி. போலாமா? அப்பா வா. வாங்கப்பா. வித்யா அப்பா போயிட்டா. ஆனா நிலா இவ கண்ணில் பற்றக்கூடாதே. இப்போ அவளை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? என்ன வேதா யோசிக்கிற? அவ போயிட்டா. நீ புடவைய பாரு, பாரு, எடு.
சஞ்சய் பண்ற? அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. யாரு தேடுறது? அத்தை தான். எதுக்கு? உனக்கு வேட்டி செட் எடுக்கணும்ல, நீளம் எப்படி? அம்மாவுக்கு என் சைஸ் தெரியும், அவங்க எடுத்துருவாங்க. முகூர்த்த வேட்டி சட்டை நீ இல்லாம எப்படி எடுப்பாங்க? அம்மா நிலா எங்க? அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வந்தது நான் கூட்டிட்டு வரேன். நான் கூட்டிட்டு வரேன், நீ போய் அத்தைய பாரு. நல்ல நேரத்துல தான் வேட்டி சட்டை எடுக்கணுமா? இந்த மாதிரி நேரத்துல நீ கூட இல்லைன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க சஞ்சய். என் தங்கச்சி பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சரி நான் போறேன், பார்த்து கூட்டிட்டு வாங்க. என்ன நடக்க போதோ? அவன் குழந்தைன்னு தெரியாமலே இந்த நிலா கூட நகமும் சதையுமா இருக்கானே. நிலா தான் அவன் பொண்ணுன்னு தெரிஞ்சா இன்னும் என்னென்ன பண்ணுவான். அவன் பண்றது இல்லாம இந்த நிலா என்னென்ன பண்ணும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. அந்த ஒண்ணு மட்டும் நடந்துடவே கூடாது. இதை பாருங்க மேடம். இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேட்ல காட்டுங்க. சரிங்க மேடம். அப்பா இத பாருங்க, இது நல்லா இருக்கா இல்ல இதுவா? அம்மா இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? அம்மா எனக்கு எதுக்குமா இவ்வளவு விலை போட்டு எடுக்கணும்? எங்களுக்கு வாங்கும் போதெல்லாம் அமைதியா இருந்துட்டு உங்களுக்கு வாங்கும் போது மட்டும் ரேட்ட பாக்குறீங்க. நான் எங்கம்மா போறேன்? எனக்கு எதுக்குமா இவ்வளவு விலை அதிகமா? அப்போ இதெல்லாம் எப்போ கட்ட போறீங்க? இதையே எடுப்போம், கோவிலுக்கு கட்டிட்டு போலாம்பா. சரிம்மா, ஓ இஷ்டம். எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குதுப்பா. எனக்கு என்னமோ நம்ம குடும்பம் தப்பானவும் கைக்கு போயிருமோன்னு பயமா இருக்கு. நாம என்ன பாவம் பண்ணனே தெரியல. ஏன் நம்ம வீட்டுல மட்டும் இப்படிலாம் நடக்குதோ? எதையும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அப்பா அந்த நினைச்சு நம்ம எனக்கு டவுட்டா இருக்குப்பா. அவன் அம்மா கிட்ட நடிக்கிறான். ஸ்னேகாவும் அவனும் சேர்ந்து இன்னமும் பிளான் பண்ணிருக்காங்க. நான் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். எப்படியாவது இந்த கல்யாணம் நிக்கணும். வித்யாவும் சஞ்சயும் ஒன்று சேரணும். அது போதும், அது போதும். இது ஓகே. அம்மா ரொம்ப அவசரப்படுறாங்கன்னு தோணுதுப்பா. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்லப்பா. டேய், அம்மாவும் வித்யாவும் இப்போ ஒன்று தான்டா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஜெயிக்கிறதா நினச்சிக்கிட்டு சஞ்சய் லைஃப்ல விளையாடிட்டு இருக்காங்க. அவன் தான் ரொம்ப பாவம். அது காட்டுங்க. சஞ்சய் தான் இப்ப சந்தோஷமா இருக்கானேப்பா. டேய், நீ வேறடா. அவன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. உசுரே போனாலும் அவனால வித்யாவை விட்டுட்டு வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. என்னங்க? என்ன வேதா? நாங்க எல்லாரும் இங்க ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன அங்க ஒதுங்கி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஓகே மேடம். அப்பா இது ஓகே இல்ல? சரிம்மா. இது பாக்குறீங்களா? வாடா. எங்க போயிட்ட நீ? இதுவா? உனக்காக தான் நாங்க ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு காணோம். சரி சரி, இதே ஓகே. டேய் சஞ்சய், வித்யா